ஏன் தனி குடித்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. இவர் மூத்த மகன். 5 தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு தம்பி. எல்லாருடைய கடமைகளும் நம்ம சம்பாரித்து செஞ்சு பாதி கடலாக இப்போ 15 வருஷம் 10 வருஷமாக தான் நாங்கள் தனி குடித்தனத்தில் இருக்கிறோம். தனி குடித்தனம் இந்த 10 வருஷம் வந்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட உணர்வு இருக்குது? நான் பேசுகிறத அவர் மனசார நினைக்கிறாரு. அவர் என்ன பேசணுன்றதை நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நம்ம கூட்டு குடும்பத்தில் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ வேண்டி இருக்குது. அவங்க செய்கிறத தான் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் 2 பேருமே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நாங்கள் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர். நான் துபாயில், அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தாரு. நீங்கள் 2 பேரும் அங்கே இருந்தீங்கன்னா எப்படி கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க? பணம் அனுப்புவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். என்ன பிரச்சனை வச்சுருப்பாங்க, நிறைய நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் மூட்டி கொடுக்கணுன்னுவாங்க. வீட்டு வாடகை கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதை கொடுக்கணுன்னுவாங்க. இன்னும் கொடுங்கன்னா எல்லாம் வாங்கி பங்கு போட்டுக்குவாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்டேருந்து வாங்குறது தான் பார்ப்பாங்களே கண்டி எதுவுமே நமக்கு செய்ய விட மாட்டாங்க. அவங்க கரை சேர்றது தான் அது வந்து எங்கள் வீட்டு கௌரவம் சொல்லி சொல்லி அழிஞ்சு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னா, நீ என்ன செஞ்சிட்ட, நாங்கள் என்ன வாழ்ந்துட்டோம், அதை முதல்லையே நம்ம தண்ணி கொடுத்துனோம் இருந்திருந்தா நமக்கு இவ்வளோ தொல்லை இல்லைல்ல, இவ்வளோ அவமானங்கள் இல்லைல்ல. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையை நிறைய நேரங்களில் பிரச்சனைன்னு வரும்போது சொல்லி காட்டும் போது சொல்லிடுறாங்க, அதெல்லாம் என்ன பெருசா அன்னைக்கு செஞ்சிட்டீங்க, இப்போ சொல்லி காட்டுறாங்க சார், சொல்றாங்க இல்லையா? அது என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது? ஆக்சுவலா முதல்ல கல்ஃப்ல போய் நீங்க உழைக்கிறீங்க பாருங்க, இது என்ன வேலையான்னு வேர்வை சிந்த மாட்டீங்க, ரத்தம் சிந்துவீங்க. ஒரு ஆளும் அங்க ரத்தம் சிந்துறான். அதுலதான் இங்க விட 2 மடங்கு உங்களுக்கு சம்பளம் அங்க கிடைக்குது. நீங்க ரத்த சிந்த தகுதி இல்லைன்னா 1 மாசம் 2 மாசத்துல இருந்து அங்கிருந்து அவனே விரட்டி விட்டுருவான். கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடுத்தனம் போன மாதிரி தான் நீங்க போய் துபாயில 2 பேரும் தனியாயிட்டீங்க. அப்புறமும் என்ன பிரச்சனை? இல்ல, அது தனியா இருந்தோம்னாலும் உழைச்சி கொடுக்கணும். இத்தனை நாள்ல சம்பளம் அனுப்பணும், இத்தனை நாள்ல இவங்களை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள ஒரு தரம் குழந்தை பெற்றுருவாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு சீர் செய்யணும். ஆனா அவனா சொந்தக்காரங்க வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். நம்ம கடமை இந்த சீர் செஞ்சுதான் ஆகணும்னு எங்க மாமியார் பயங்கர ஆர்டர். நீங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள்ல வெளிநாடு வேலைக்கு போயிட்டீங்க? நான் வந்து ஒரு 4 வருஷம் நான் இங்கே தான் கஷ்டப்பட்டேன் மாமியார் கூட. அதுக்கப்புறமா இதெல்லாம் பிரச்சனை பார்த்து நான் இங்கே அழுகுறதும் அவர் அங்கே பிரச்சனை பார்க்குறதும் இதை மாதிரியே தான் எங்கள் வாழ்க்கை போனதுனால என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. உங்களுக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு பசங்க கிடையாது. என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்ததா சொல்கிறீங்க இல்லையா? அது உங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுல எதுவும் உங்களுக்கு வந்து இடையூறாக இருந்ததா? அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டான்னா என் பொண்ணுங்க கரையேற மாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆர்டர். அது ஆர்டர்னால எங்களுக்கு நின்ற குழந்தையும் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம். நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்களா? ஆமாம்.